நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறக்கூடிய பெரும்பாலான அப்ளிகேஷன் ஆஃப்லைனில் வேலை செய்யும்போதும் விளம்பரங்கள் அதிகமாக வருதா? ஸோ அதை எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Restrict plus the video is posted here for educational purpose only and none of you should attempt to watch it and will never take any responsibility for it. நண்பா இப்போ சாம்பிளுக்காக வேண்டி இந்த ப்ரோட்டான் வீடியோ கம்ப்ரஸர் அப்படின்ற அப்ளிகேஷனை சூஸ் பண்ணுறேன். நான் பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ கம்ப்ரஸரும் இது தான். இப்போ இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நான் ஒரு வீடியோ கம்ப்ரஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், கீழே ஒரு ஆடு ஷோ ஆகுது. அதே நேரத்தில் பாருங்கள் ப்ளீஸ் வெயிட்டுன்னு ஷோ ஆகுது. அப்படின்னா அடுத்தது ஆட் பப்ளிஷ் ஆக போகுதுன்னு மீனிங்கு. இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும்போதும் சரி, அதை அப்லோட் பண்ணும்போதும் சரி, இடையில இதேமாரி பாப்பப் ஆட் ஓடிட்டு தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்டில் நெட் எவ்வளோ லோட் ஆகிட்டு இருக்குன்ட்டு 78.5 கேபி சம்திங்கில் லோட் ஆகுது. நமக்கு வந்துட்டு இப்போ அன்லிமிட்டட் 5G இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. நம்ம லிமிட்டடான டேட்டாவில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாமே நமக்கு டேட்டாவை கன்சியூம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அப்ளிகேஷன் வந்துட்டு ஓவராக லேக் ஆக தொடங்கும். ஏன்னா பேக்ரவுண்டும் ரன்னிங் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அதில் ப்ளே ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த வீடியோ ப்ளே ஆனது அடுத்தடுத்த வீடியோ ப்ளே ஆக தொடங்கும். இது வந்துட்டு எவ்வளோ நெட்வொர்க்கை கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்றதே உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இதை வந்துட்டு இதே போல் நிறைய விதமான அப்ளிகேஷன்லாம் நமக்கு விளம்பரங்கள் அதிகமாக வந்துட்டுருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் வந்துட்டு ஆன்லைனில் ஒர்க் ஆகுதா ஆஃப்லைனில் ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆன்லைனில் வேலை செய்யக்கூடிய அப்ளிகேஷனில் விளம்பரம் வருது அப்படின்னா அதை தடுத்து நிறுத்துறது அவ்வளோ ஈஸியாக முடியாது. ஏன்னா அது சர்வர் டேட்டாவை பேஸ் பண்ணி அது ஒர்க் ஆகக்கூடியது. இதே போல் ஆஃப்லைனில் வேலை செய்யக்கூடிய எந்த விதமான அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, அதில் வரக்கூடிய எந்த வித விளம்பரமாக இருந்தாலும் சரி, அதை நம்ம வந்துட்டு தடுத்து நிறுத்த முடியும். இதை வந்துட்டு நம்ம கோடிங்கில் தான் தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்றது கிடையாது. கோடிங்கில் வந்துட்டு தடுத்து நிறுத்துறதுக்கு லக்கி பேச்சர் இதே போல் அப்ளிகேஷனை பயன்படுத்தி விளம்பரங்களை தடுத்து நிறுத்தலாம். இப்போ நம்ம வந்துட்டு ரியல் டைமாக எந்த வித கோடிங் நாலேஜும் இல்லாமல் ஒரு அப்ளிகேஷனோட விளம்பரத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா சிம்பிளான மெத்தடு தான். இது விளம்பரம் கம்ப்ளீட் ஆகட்டும், உங்களுக்கு அதையும் நான் ஷோ பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு ஃபைல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ உடனே நேரம் ஒரு விளம்பரம் வந்திருக்கும். ஸோ அந்த விளம்பரம் இன்னும் வர காணும். ஸோ ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பாருங்கள் 55 MB உள்ளதை 10 MB கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது எவ்வளோ டேட்டா ரியல் டைமில் கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்தலாம். அப்ளிகேஷன் இதை வந்துட்டு இன்ஃபர்மேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ டேட்டா யூசேஜ் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டேன். இப்போ ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ரவுண்டில் டேட்டா கன்சியூம் பண்ணது 17.9 MB 18 MB டேட்டா கன்சியூம் பண்ணியிருக்கு. அதாவது ஃபோர்க்ரவுண்டுனா ஸ்க்ரீன் ஓப்பனில் இருக்கும்போது 18 MB கன்சியூம் பண்ணியிருக்கு. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 104.7 KB கன்சியூம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இவ்வளோ டேட்டாவை கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்றது தெரியும். இப்போ திஸ் மந்தில் பாருங்கள் ஷோ ஆகுது. இதை நான் வந்துட்டு இவ்வளோ நாள் டேட்டாவை ஆஃப் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் டேட்டாவை ஆன் பண்ணி பயன்படுத்தியிருக்கேன். இப்போ திஸ் மந்தில் பார்க்கும்போது 18 MB கவர் ஆகிருக்கு. பாருங்கள் நான் டுடேயில் காட்டியிருக்கேன். இது டுடேலே பாருங்கள் 18 MB ஆகுது. இப்போ லாஸ்ட் மந்தில் பாருங்கள் காட்டுறேன் 0 MB தான் ஆகுது. காரணம் வந்துட்டு இதை நான் இப்போ யூஸ் பண்ண கிடையாது. இதை நான் வந்துட்டு பல வருடங்களாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருந்து ஏன் எனக்கு டேட்டா 18 MB ஷோ ஆகுதுன்னா இப்போ வந்துட்டு ரியல் டைமாக வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்காக நான் ஆன் பண்ணதுக்காக கொஞ்சம் நேரத்துக்குள்ளே 18 MB கவர் ஆகிருக்கு. என்னோடய மொபைலோட இன்டர்நெட் வந்துட்டு எவ்வளோ யூசேஜ்ன்றதை பார்ப்போம். நான் பயன்படுத்தக்கூடிய சிம்மு ஏர்டெல்லு. இப்போ இந்த ஏர்டெல்லுக்கு என்னோடய யூசேஜ் டீட்டெயில் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது 1.4 GB டெய்லி டேட்டா லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. அதாவது எனது அன்லிமிட்டட் டேட்டா கிடையாது, லிமிட்டடில் இயங்கக்கூடிய டேட்டா. அதாவது ஒரு நாளைக்கு எனக்கு 1.5 GB தான் லிமிட்டு. இப்போயே பாருங்கள் 1.4க்கு இதாகுது. அதாவது ஒரு 100 MB பக்கமாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இது பேக்ரவுண்டில் இந்த இதுக்கான விளம்பரங்கள் ஷோ ஆகக்கூடாது. அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை ப்ரோட்டான், அதாவது நீங்கள் எந்த விளம்பரத்தை நிறுத்த நினைக்கிறீங்களோ அப்ளிகேஷனில், அந்த அப்ளிகேஷனை ஆஃப்லைனில் வேலை செய்யுது அப்படின்னா அந்த மெத்தடை பயன்படுத்திக்கிங்க. அப் இன்ஃபர்மேஷனில் போய்ட்டு டேட்டாவில் உங்களோட இன்டர்நெட் வந்துட்டு எதுலேயுமே ரன் ஆகாத மாரி நீங்கள் இதே போல் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா
இப்போ வந்துட்டு பாருங்கள் ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் இந்தமாரி எந்த வித டேட்டாலையுமே சரி உங்களோட இன்டர்நெட் வந்துட்டு அக்சஸ் ஆகாது. இப்போ நான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ரியல் டைமில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. ப்ரோட்டான் இதுதான் நான் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனு. இப்போ நான் ரியல் டைமில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அதே வீடியோவை இப்போ நான் திரும்ப கம்ப்ரஸ் இதுங்கிறேன். உங்களுக்கு ஆட் இருக்கக்கூடிய காலம் எல்லாமே பாருங்கள் இதாகும். இது வந்துட்டு பேக்ரவுண்டில் ஆல்ரெடி லோடாக இருக்கக்கூடிய கேட்சி வச்சு எடுத்துகிட்டு வருது. ஸோ அதனால் உங்களுக்கு இதே போல் ஷோ ஆகுது. அதாவது கேட்சி ஃபைலை வச்சு நமக்கு இதாகும். இந்த கேட்சி ஃபைலை நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதில் விளம்பரம் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாமல் பிளாங்காக இருக்க காரணம் வந்துட்டு இது வந்துட்டு கேட்சி ஃபைலை வச்சு ரன் ஆகுது. இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுருக்கு பாருங்கள். இது வந்துட்டு கேட்சியில் ரன் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு கேட்சி ஃபைலும் வரக்கூடாது அப்படின்னா ஒன்ஸ் அப்ளிகேஷனை லாங் ப்ரெஸ் பண்ணி கிளியர் ஆல் கேட்சி அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்சி ஃபைல் ரிமூவ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா கிளியர் ஆல் டேட்டா கூட கொடுத்துட்டு இந்த யூசேஜ் டேட்டாவில் வந்துட்டு ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு திரும்ப பாருங்கள் நான் ப்ரோட்டான் வீடியோ கம்ப்ரஸர் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். கெட் ஸ்டார்டட் கேட்குது. பர்மிஷன் அலோவ் பண்ணிட்டேன். ஆல் கொடுத்துட்டேன். இப்போ இதே ஃபைலை நான் ரெக்கமெண்டு கொண்டு போகிறேன். இப்போ பாருங்கள் நான் இதுங்கிருக்கேன். யூடியூபில் தோன்றக்கூடிய விளம்பரங்கள் பாருங்கள் கட் ஆகிடுச்சு. அது வந்துட்டு இதாகும் சம்டைம்ஸ் வருது அப்போவும். ஸோ அவங்க வந்துட்டு இதிலே ஃபீட் பண்ணியிருக்காங்க போல், அதனால் உங்களுக்கு இதே வருது. ஒரு சில அப்ளிகேஷனில் நீங்கள் கிளியர் கேட்சி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஆடு எதுவும் தோன்றாமல் இருக்கும். இப்போ இதுங்க தோன்றக்கூடிய காரணம் அவங்க இது வந்துட்டு ஃபீட் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷனில், அதுதான் காரணம். கேட்சி ஃபைல்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிருக்கும். இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடிய உங்கள் வேஸ்ட்டான டேட்டாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நல்லதாக ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பா.